வணக்கம். டாக்டர் ஜோசப் மர்ஃபியோட உங்கள் ஆழ்மனவின் சக்தி புத்தகத்தை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான சாவி வேற எங்கேயோ இல்ல, உங்ககிட்டயே இருக்குன்னு இந்த புக் சொல்லுது. அது எப்படின்னு வாங்க விரிவா பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? நாம ஒன்னு நினைப்போம், ஒரு கோல் செட் பண்ணுவோம், ஆனா அதை அடைய விடாம ஏதோ ஒன்னு நம்மள பின்னாடி இழுக்கிற மாதிரியே தோணும். நம்மளோட கனவுக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த போராட்டத்துக்கான தீர்வு வெளியே எங்கிருந்தோ வராதுன்னு இந்த புக்கு சொல்லுது. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, அந்த தீர்வு நமக்குள்ளே தான் இருக்கு. நம்ம மனசோட ஆழத்துல நாம இன்னும் யூஸ் பண்ணாத ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. டாக்டர் மாஃபியோவோட இந்த பவர்ஃபுல்லான கோட் அதை தான் சொல்லுது. நமக்குள்ளேயே ஒரு பெரிய புதையல் இருக்கு. சரி, அந்த புதையலை எப்படி வெளியே கொண்டு வருது? அதுதான் இப்போ கேள்வி. அடுத்த சில நிமிஷத்துல அதுக்கான வழியை நாம தெரிஞ்சுக்க போறோம். அந்த புதையலை திறக்கிறதுக்கான சாவியே எங்க இருக்கு தெரியுமா? நம்ம மனசு 2 அலகலகு லெவல்ல வேலை செய்துங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த 2 மனசோட செயல்பாட்டையும் புரிஞ்சுக்கிட்டா போதும், உங்க வாழ்க்கையோட போக்கைய உங்களால மாத்தி அமைக்க முடியும். நமக்குள்ள 2 மனசு இருக்கு. ஒன்னு கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம்மளோட புறமனம். இன்னொன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனம். இந்த 2 மனசுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முழு சக்தியும் பயன்படுத்துறதுக்கான முதல் படி. இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற உதாரணத்தை பாருங்க, ரொம்ப அழகா புரியும். உங்களோட புறமனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி. அதுதான் யோசிக்கும், முடிவெடுக்கும், ஆர்டர் போடும். உங்களோட ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட், அந்த கப்பல் மாதிரி. கேப்டன் என்ன ஆர்டர் போட்டாலும் எதுக்கு ஏன்னு கேள்வி கேட்காம அந்த கப்பல் பாட்டுக்கு போகும். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, உங்க புறமனம் ஒரு தோட்டக்காரர், ஆழ்மனம் ஒரு தோட்டம். நீங்க நெகட்டிவ் எண்ணங்களை விதைச்சா உங்க வாழ்க்கையில தோல்வியும் கஷ்டம் தான் விளையும். ஆனா பாசிட்டிவ் எண்ணங்களை விதைச்சிங்கன்னா வெற்றியும் சந்தோஷமும் செழித்து வளரும். சரி, இப்ப தியரி எல்லாம் போதும், பிராக்டிக்கலா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆழ்மனசுல நல்ல விதைகளை எப்படி விதைக்கிறது, அதை எப்படி நமக்கு சாதகமா ப்ரோக்ராம் பண்றது? டாக்டர் மர்ஃபி இதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப் டெக்னிக் சொல்றாரு. முதல்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல கிறிஸ்டல் கிளியரா இருங்க. உதாரணத்துக்கு, நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் ஆகணும்னு முடிவு பண்ணுங்க. ரெண்டாவதா, அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி உங்க மனசுல ஒரு காட்சியை உருவாக்குங்க. நீங்க ஒரு பெரிய கம்பெனியை நடத்துற மாதிரி, உங்க ஸ்டாஃபுக்கு கைடன்ஸ் கொடுக்கற மாதிரி கற்பனை பண்ணுங்க. மூணாவதா, அந்த வெற்றி கிடைச்சிருச்சுங்கிற உண்மையான உணர்வையும் நம்பிக்கையும் உங்க மனசுல நிரப்புங்க. அந்த சாதனை உணர்வுல வாழுங்க. இந்த கோட் நாம போன ஸ்லைட்ல பார்த்த விஷயத்தோட பவரை இன்னும் நல்லா உறுதிப்படுத்துது. நீங்க எதை ஆழமா நம்பி திரும்ப திரும்ப மனசுல பதிய வைக்கிறீங்களோ அதை உங்க ஆழ்மனம் நிஜமாக்கிடும். நீங்க எவ்ளோ ஆழமா நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறும். இது வெறும் வாயில சொல்ற தியரி மட்டும் இல்லைங்க. நிஜ வாழ்க்கையில இது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு சில பவர்ஃபுல்லான உதாரணங்களை பார்ப்போம். இது நம்ம நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கும். வரலாற்றுல பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம் அவங்களோட ஆழ்மன சக்தியை வச்சுதான் அறிவியல் அற்புதங்களையே செஞ்சிருக்காங்க. டெஸ்லா ஒரு மிஷினை செய்யறதுக்கு முன்னாடியே அது முழுசா எப்படி இருக்கும்னு மனசுலயே பார்த்துருவாராம். டாக்டர் ஃபாண்டிங்க்கு இன்சுலின் கண்டுபிடிக்கிற ஐடியாவே ஒரு கனவுல தான் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இதே சக்தியை நீங்களும் யூஸ் பண்ண முடியும்னா உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தலாம். இந்த புக்ல இருந்து ஒரு சாதாரண மனுஷனோட கதை இது. மிஸ்டர் ஜோன்ஸ்னு ஒருத்தர் குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர்ற ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்போ அவரு தன்னோட குடும்பமே அவரை பாராட்டுற மாதிரி திரும்ப திரும்ப கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த பாசிட்டிவான உணர்வு அவரோட ஆழ் மனசுல பதிஞ்சு கடைசியில அந்த பழக்கத்திலிருந்து அவரே விடுவிச்சிடுச்சு. சோ நம்ம பெரிய விஞ்ஞானியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நம்மளோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் இந்த சக்தி கண்டிப்பா உதவும். சரி, இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஒரு பேலன்ஸ்டு வியூ வேணும் இல்லையா? ஆனா ஒரு கேள்வி வருது, நம்ம மைண்ட் செட் மட்டும் போதுமா? அது மட்டுமே எல்லாத்தையும் மாத்திடுமா? இந்த புத்தகத்தோட ஒரு விமர்சனம் என்னன்னா, அது மனசோட சக்தியை மட்டும்தான் ரொம்ப பெருசா பேசுது. ஆனா ஒருத்தரோட வெற்றிக்கு அவரோட சமுதாய பொருளாதார நிலைமை, அவங்க வளர்ற சூழல்னு பல வெளிக்காரணிகளும் முக்கியம். நம்மளோட மைண்ட் செட் ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அது மட்டுமே வாழ்க்கையில எல்லாத்தையும் முடிவு பண்றதில்ல. அதனால மைண்ட் செட்டை மாத்துறது முதல் படி. ஆனா அதோட சேர்ந்து சரியான செயல்களையும் நம்ம செய்யணும். இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்தை அமெரிக்கன் சைக்காலஜியோட தந்தைன்னு சொல்ற வில்லியம் ஜேம்ஸோட இந்த கோட் ரொம்ப அழகா சொல்லுது. நம்பிக்கையோட சேர்ந்த ஆழ்மனசோட சக்தி உண்மையிலேயே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தான். சரி, இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க கத்துக்கிட்டத உங்க வாழ்க்கையில உடனே பயன்படுத்த ஆரம்பிச்சா நீங்க உங்க ஆழ்மனசுகிட்ட சாதிக்க சொல்லி கேட்க போற விஷயம் என்ன? யோசிச்சு பாருங்க. உங்க ஆழ்மனசோட சக்திக்கு எல்லையே இல்ல. அதை இன்னையிலேருந்து பயன்படுத்த ஆரம்பிங்க.